அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட இருக்கின்ற சிறப்பு ஆசிரியர் தேர்வில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த அமர்வுல நம்ம யூனிட் 4ல அனாட்டமி அண்ட் பிசியாலஜில கொடுக்கப்பட்டிருக்க மிக முக்கியமான பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய எண்டோகிரின் கிளான்ஸ். இந்த எண்டோகிரின் கிளான்ஸை பத்தியான விரிவான ஒவ்வொரு கிளான்ஸும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதனுடைய லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம விரிவாகவே ஒவ்வொரு அமர்வுலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அமர்வுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா மிக முக்கியமான கிளாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சிலபஸ்ல 5 கிளாண்ட் கொடுத்துருக்காங்க. நாளமில்லா சுரப்பிகள் 5 சுரப்பிகள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று வந்து பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி அண்ட் கொனட்ராய்டு கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் கிளான்ஸ். இந்த 5ல இந்த அமர்வுல தைராய்டு கிளாண்டு அதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட், இந்த 2 கிளாண்ட்லையும் அதனுடைய சுரப்பு, அதாவது ஹார்மோன், எண்டோகிரின் கிளான்ஸ்ல செக்ரேட் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹார்மோன் எல்லாமே அதை வந்து வேதி தூதுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்மோனுடைய கூடுதல் சுரப்போ அல்லது குறைவான சுரப்போ, அதாவது ஹைப்பர் அண்ட் ஹைப்போ என்று சொல்லக்கூடியது. ஹைப்பர் அப்படின்றது ஏதோ ஒரு வேர்டனுடைய ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா, ஹைப்பர்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஹைப்போ அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது பேர் டிக்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த வினாக்களை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, இந்த எண்டோகிரின் கிளான்ஸ்ல குறிப்பா வந்து அதனுடைய கூடுதல் சுரப்பு அல்லது குறைச்சுரப்புனால ஏற்படக்கூடிய, அதாவது ஹைப்பர் அண்டு ஹைப்போ இதனுடைய சுரப்புகள்னால வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்றத வினாக்கள்ல அடிக்கடி கேட்கிறாங்க. ஸோ அதுலதான் நம்ம இன்றைய தினம் வந்து 2 கிளான்ஸ், தைராய்டு கிளாண்டையும் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்ற இந்த 2 கிளாண்ட்லையும் என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா என்ன அப்படின்னா, இதுக்கு போறதுக்கு முன்னாடி பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை பத்தி விரிவான தகவல்களை நம்ம தேர்வினுடைய அடிப்படையில், அதாவது உடற்கல்வி ஆசிரியர் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அதாவது குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இந்த பகுதியில பல்வேறு விதமான தலைப்புகள்ல உங்களுக்கான பாடப்பொருளை பத்தி நீங்க வகுப்புல பார்த்தீங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது ஒரு மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம். ஏன் இதை தலைமை சுரப்பி ஏன் மாஸ்டர் கிளாண்ட் சொல்றோம் அப்படின்னா, இது எல்லா சுரப்பிகளுடைய சுரப்பு நீரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்களை செக்ரேட் பண்றதுனாலதான் இது பேருக்கு தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்டை பொறுத்தளவு, இந்த பிட்யூட்டரி கிளாண்டை பொறுத்தளவு 2 விதமான கதுப்புகள், ஆன்டீரியர் லூப் அண்ட் போஸ்டீரியர் லூப் என்று சொல்லக்கூடிய அடினோ ஹைபோசிஸ் அண்ட் நியூரோ ஹைபோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹைபோசிஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த அடினோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டீரியர் கதுப்புல பார்த்தோம் அப்படின்னா 6 விதமான எசென்சியல் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹார்மோன் மெலட்டோனினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனா இங்க மிடில் லூப்ல செக்ரேட் ஆகுது. அது எல்லாமே நம்ம விரிவா பார்த்தோம். உதாரணத்துக்கு பார்த்தோம், ஆன்டீரியர் லூப்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன், சிஹெச் என்று சொல்லக்கூடிய சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன், அதே மாதிரி வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஏசிடிஹெச் அட்டினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், லூட்டினோசிங் ஹார்மோன், லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன், அதாவது கொட்டோட்ரோபிக் ஹார்மோன்ஸ்ல வரக்கூடியது எல்லாமே, ப்ரோலாக்டின், இதெல்லாம் பார்த்தோம்னா ஆன்டீரியர் லூப்ல. அதே மாதிரி போஸ்டீரியர் லூப்ல பார்த்தோம் அப்படின்னா வாசோப்ரெசிலின், டாக்ஸிடாக்சின் என்று சொல்லக்கூடியது ஆன்டிடையூரிக் ஹார்மோனையும் இந்த ஆக்சிடாக்சின் என்று சொல்லக்கூடியதையும் பார்த்தோம் அப்படின்னா அதுல செக்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த சுரப்புகள்ல சில சுரப்பிகள்ல செக்ரேட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்களை பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இதனுடைய கூடுதல் சுரப்புனால குறைவு சுரப்புனால வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்யூட்டரி கிளாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப்பர் ஹைப்போ இந்த வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹைப்பர்னு வந்தா அதிகரித்தல், ஹைப்போன்னு வந்தா குறைதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல பிட்யூட்டரி கிளாண்ட்ல 2 விதமான டிசீஸ் வந்து அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடியது. அப்ப நீங்க கொஸ்டின் கேட்கும்போது எதை மனதுல வச்சுக்கிறோம், நம்மளுக்கு கேட்கப்படக்கூடிய வினா குறைவதனால ஏற்படக்கூடிய டிசீஸ் கேட்கிறாங்களா, அதிகரிக்கிறதுனால டிசீஸ் கேட்கிறாங்களா அப்படின்றத நீங்க மனதுல முதல்ல கொஸ்டின்ல செக் பண்ணணும்.
ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து ஹைப்பர்னால குழந்தைகளுக்கு வரக்கூடிய டிசீஸை கேட்கிறாங்களா, இல்ல பெரியவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸை கேட்கிறாங்களா அப்படின்றதையும் நீங்க ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கணும். இந்த 2 தான் நம்மளுக்கு கேட்கப்படக்கூடிய வினா. ஹைப்பரா, ஹைப்பர்னுடைய வரக்கூடிய பிரச்சனையை கேட்கிறாங்களா, ஹைப்போனால வரக்கூடிய பிரச்சனையை கேட்கிறாங்களா அப்படின்றதையும், பிளஸ் இது வந்து குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்ப நீங்க பாருங்க, மேல நான் கொடுத்திருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த குரோத் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய சிஹெச், அதாவது இதுல நிறைய ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட்ல கிட்டத்தட்ட இதுல ஒரு 6, அதுல ஒரு 2, குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 இது ஆன்டீரியன் போஸ்டீரியர் லூப்ல செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். அதுல இந்த குரோத் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஹார்மோன், இதுதான் உடலுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியது. நம்மளுடைய போன் வளர்ச்சியை, நம்மளுடைய தசைகளுடைய வளர்ச்சியை, நம்மளுடைய உயரம் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இந்த குரோத் ஹார்மோன் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொமட்டோட்ரோபி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஹைப்பர் செக்ரீஷன் சொல்லக்கூடிய இந்த குரோத் ஹார்மோன் ஹைப்பரா செக்ரேட் ஆச்சுன்னா, ஹைப்பர்னா அதிகப்படியா ஒருத்தவங்களுக்கு நார்மலா சுரக்க வேண்டியதை விட அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா, அதனால அதாவது எக்ஸஸ் ஆஃப் குரோத் ஹார்மோன். அப்ப குரோத் ஹார்மோனுடைய எக்ஸஸ்னால வரக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய டிசீஸுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பெரியவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து அக்ரோமெகாலி, அதாவது அடல்ட்டுக்கு வரக்கூடியது. இதுலயே தெளிவா கொடுத்துக்க, அக்ரோமெகாலி அப்படின்றது பெரியவங்களுக்கு வரக்கூடியது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடியது அப்படின்னா சைண்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். சைண்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வருது. இது வந்து ரெண்டுமே என்னது, ஹைப்பர் செக்ரீஷனால, அதாவது எக்ஸஸ் செக்ரீஷனால வரக்கூடிய டிசீஸ். அப்ப குழந்தைகளுக்கு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா சைண்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். அதே மாதிரி பெரியவங்களுக்கு பார்த்தோம்னா அக்ரோமெகாலி. இதே இது நீங்க கீழே பாருங்க, குழந்தை அதாவது சைண்டினிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராட்சத வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களை பார்க்கும் போதே அவங்களுடைய குரோத்து சாதாரணமா இருக்க குரோத்தை விட அதிகமா இருக்கும். நீங்க பார்த்தோன்னா அந்த கமல் படத்துல ஒரு படத்துல பார்க்கும்போது பீம்பாய் பீம்பாய் அந்த பீரோல இருக்கக்கூடிய அந்த லட்சத்தை எடுத்து கொடுன்னு ஏதோ சொல்லுவான் பார்த்தீங்களா, அதுல வரக்கூடிய ஒரு ராட்சசம் வருவான் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இது இருக்கும். அந்த காலத்து எம்ஜிஆர் படத்துல பார்த்தோன்னா கடைசியா சண்டை போடும்போது ஒரு பெரிய ராட்சசம் வருவான், அவனுக்கு குரோத் அப்படி இருக்கும். இதுதான் வந்து ராட்சத வளர்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப குழந்தைகள் பார்க்கும் போதே அது ராட்சத வளர்ச்சியில் இருப்பாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்றது. பெரியவங்களுக்கு வரக்கூடிய நோய் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோனால அக்ரோமெகாலி என்று சொல்லக்கூடிய நோய். இந்த அக்ரோமெகாலி இது என்ன கண்டிஷன் அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். ஒவ்வொரு கண்டிஷன்லயும் எந்த மாதிரியான குரோத் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறை சுரப்பு, அதாவது ஹைப்போ செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோன். இந்த குரோத் ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் ஒருத்தவங்களுக்கு அதிகமா சுரந்துச்சுனாவே பிரச்சனை என்ன அப்படின்னா ராட்சதமா வளர்ந்துருப்பாங்க, அவங்களுடைய குரோத் வந்து அசுரத்தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறை சுரந்துச்சு அப்படின்னா படத்துல எல்லாம் வரக்கூடிய இந்த டார்பிஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு குள்ளர்கள் மாதிரி இருப்பாங்க. சர்க்கஸ் கூடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குள்ளர்கள் வந்து அப்படியே ஒரு இது மாதிரி வருவாங்க. சில கேரக்டர்ஸ்ல அடிக்கடி இடையில வந்து போவாங்க, அவங்க ஷோக்கோர்ஸ் மாதிரி வருவாங்க, அவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. அந்த டார்பிசம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, குள்ளத்தன்மை ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நார்மலா செக்ரேட் ஆகக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல செக்ரேட் பண்ணக்கூடிய குரோத் ஹார்மோன், அதாவது வளர்ச்சி ஹார்மோன், இது தமிழ்ல இது வந்து வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைவாக சுரந்ததின் காரணமாக அவங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டதுனால அவங்களுடைய வளர்ச்சி குள்ளத்தன்மையா இருக்கு. அதுதான் வந்து ஹைப்போ பிட்யூட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து டார்பிசம் வரக்கூடிய டிசீஸ். இப்போ ஒவ்வொரு டிசீஸும் எப்படி இருக்கும், அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டார்பிசம். இப்ப நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு இமேஜ், அதாவது இதுல கொடுத்துருக்க எல்லா இமேஜ் அப்படின்றது நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரெஃபரன்ஸ் பண்றதுக்காக கூகுள் சர்ச்ல இருந்து தான் எடுத்திருக்கேனே தவிர இது எதுவுமே என்னுடைய ஒரிஜினல் படம் கிடையாது. ஸோ அதனால வந்து இது வந்து எத்திக்கல் பர்பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னுடைய இது கிடையாது. பட் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக கல்வி பர்பஸ்க்காக நான் இதை யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டார்பிசம் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கும், நீங்க பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. டார்பிசம் கண்டிஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய படம் பார்க்க பதிலா இது மாதிரி தான் குள்ளர்களாக இருப்பாங்க அப்படின்றது. அவங்களதான் நம்ம ஆங்கிலத்துல டார்பிசம் அப்படின்னு சொல்றோம். இது எதனால வருது அப்படின்னா இட் இஸ் காஸ்டு பை டிக்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோன். அப்ப எதனுடைய குறைச்சுரப்பு, பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஆன்டீரியர் லூப்ல செக்ரேட் பண்ணக்கூடிய குரோத் ஹார்மோன் சிஹெச்
அதனுடைய குறைபாடுனால குழந்தைகளுக்கு வர சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? இந்த குள்ளர்களா இருக்கக்கூடிய இந்த குறைச்சுரப்புனால வரக்கூடிய இந்த குள்ளத்தன்மைக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்? என்ன அந்த குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆர் ஸ்டண்டட் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டண்டட் குரோத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குரோத் வந்து குறைஞ்சிருது, குன்றி விடுதல் அப்படின்னு. ஸ்டண்டட் குரோத்னா வளர்ச்சி குறைவா இருக்கும்னு அர்த்தம். அது வந்து டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன். இவங்களுக்கு லேட்டா தான் வந்து இந்த ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எலும்பு மண்டலம்லாம் லேட்டா தான் உருவாகும். அண்ட் மென்டல் டிசபிலிட்டிஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து மன வளர்ச்சி குறைபாடு இவங்களுக்கு இருக்கும். இதைத்தான் நம்ம தமிழ்ல பார்க்கிறோம். ஸோ குள்ளத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நான் ஏற்கனவே வகுப்புக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி படிக்கணும், எந்த பாடங்களை ஆங்கிலத்துல படிக்கணும், எந்த பாடத்தை தமிழ்ல படிக்கணும்ன்றதும் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுலையுமே தான் இந்த பாடம் எடுக்கிறேன். அதனால வந்து தமிழ்லையும் புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுடைய வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பு குறைவதே இதற்கு காரணம். வளர்ச்சி குன்றுதல், எலும்பு உருவாக்கம் தாமதமாதல் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு ஆகியவை இதனுடைய சிறப்பியல்பு அறிகுறிகள். இதுதான் வந்து இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப டார்பிசம் எதனால வருது? எதனுடைய செக்ரீஷன்? டிக்ரீஸ்டு தி செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோன். யாருக்கு வருது? குழந்தைகளுக்கு வரக்கூடியது. இதனால என்ன வளர்ச்சி குன்றுது, போன் ஃபார்மேஷன் லேட் ஆகுது, இதெல்லாம் சொல்லி மென்டல் டிசபிலிட்டியும் இவங்களுக்கு இருக்கும். மன குறைபாடும் இவங்களுக்கு, மன பிரச்சனைகளும் மன வளர்ச்சியினுடைய குறைபாடும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்டுடைய, அதாவது சைண்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சைண்டினிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓவர் செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோன் லீட்ஸ் டு சைண்டினிசம் இன் சில்ட்ரன்ஸ். இதுவும் குழந்தைகளுக்கு வரக்கூடியதான், ஓவர் செக்ரீஷன் ஆகிறதுனால. அப்ப ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோன். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் குரோத் ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூ. பாருங்க, இவங்க ஆக்சுவலா நார்மல், இவங்க 2 பேரும் பாருங்க நார்மல். ஆனா இவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு பத்தியில. இதுதான் என்ன அப்படின்னா ராட்சத வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதான் அசுரத்தன்மையான வளர்ச்சி தமிழ்ல சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல குறிப்பிடுறாங்க. ஸோ பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ், அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள், அதே மாதிரி உறுப்புகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஓவர் குரோத், நார்மலா இருக்க வேண்டிய குரோத்தை விட அதிகமா இருக்கனாலதான் இவங்க இவ்வளவு பெரிய ஹைட்டு, உறுப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவர் குரோத். Individual attain the abnormal increase in height. So individuals attain the abnormal increase in height. So abnormal increase in height னா நார்மலா இருக்க வேண்டிய ஒரு 6 feet மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 feet அப்படின்றது ஒரு நார்மலானு சொல்லுவாங்க. 6 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 அடிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா 7 அடி போகுது, 6, 8, 6 அடி அந்த சம்திங் போறாங்க அப்படின்னாவே அது வந்து ஓவர் அப்நார்மல் இன்க்ரீஸ் ஆஃப் ஹைட். அப்ப இந்த கேரக்டர்ஸ்ல ஏதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டு கூட இது எதனுடைய குறைபாடுனால வரக்கூடியதுன்னு கேட்கலாம், இல்ல இதற்கு என்ன நேம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்ப அசுரத்தன்மையான வளர்ச்சி என்ன? வளர்ச்சி ஹார்மோன் அதிகப்படியான சுரப்பு குழந்தைகளிடம் பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு, அதாவது அசுரத்தன்மையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இது உடலினுடைய அனைத்து திசுக்கள் மற்றும் உறுப்புகளினுடைய அதீத வளர்ச்சியால் வகைப்படுத்தப்படுகிறது. தனிநபர்கள் இயல்பான அந்த உயர அதிகரிப்பை பெறுகிறது. இயல்பற்றதை விட அதிகமான அளவுல அவங்க இருக்கிறாங்க. இயல்பா இருக்கிறத விட அதிகமா இருக்காங்க. அதுக்கு மீனிங் அதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இதுக்கு வந்து எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது அடல்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு நோய். என்ன? எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப், எக்ஸஸ்னாவே ஹைப்பர் growth ஹார்மோன். அப்ப எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட் மே லீட்ஸ் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட். ஹெட்டினுடைய ஹெட் வந்து அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட்ல இருக்கும். ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஃபீட் இதெல்லாம் எல்லாமே என்னது? அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட். இது வந்து எல்லாமே என்ன அப்படின்னா அந்த தலைப்பகுதியில தான் இருக்கும். ஹெட், ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் இதுல தான் இருக்கும் பொதுவா. ஸோ அப்ப நீங்க படம் பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். அவங்களுடைய ஃபேஸை பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. சில பேர்லாம் படத்துல பார்க்கும்போது பார்த்தோன்னா தெரியும். சில படங்கள் வந்து ஒரு விகாரமா இருப்பாங்க அவங்கள பார்த்தோம். ஸோ பெரியவர்களுக்கு வளர்ச்சி ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது? பெரியவர்களுக்கு வளர்ச்சி ஹார்மோன் அதிகப்படியாக சுரப்புது. தலை, முகம், கைகள் மற்றும் பாதங்கள் ஆகியவை இயல்புக்கு மாறாக பெரியதாவதற்கு வழிவகுக்கிறது. நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருக்கு. இது வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் என்னது? ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் குரோத் ஹார்மோனால வரக்கூடியதுக்கு பேர் வந்து அக்ரோமெகாலி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரியா? ரைட். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்டினுடைய செக்ரீஷனுடைய கூடுதல் குறைச்சுரப்புனால ஏற்படக்கூடிய அந்த டிசீஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்பெஷல் டீச்சர் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கக்கூடிய தேர்வாளர்கள் நீங்க ஒரு முறைப்படி படிச்சு சாப்டர் வைஸா யூனிட் வைஸா படிச்சு அதை பற்றியான தேர்வுகள் எழுதி நீங்க தேர்வுல அதிகப்படியான மார்க் எடுப்பதற்கு ஒரு பயோனியர் சென்டர் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க எல்லாருமே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவேர்னஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்ற ஒரு மையம். இந்த அவேர்னஸ் கோச்சிங் சென்டர்ல தான் நானும் வந்து ட்ரெயினரா இருக்கேன். நிறைய பேர் பாடம் எடுக்கிறாங்க, ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல நானும் ஒன் ஆஃப் தி ட்ரெயினர். ஏன் நான் இந்த சென்டரை வலியுறுத்துறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் முதல்ல தொடங்கப்பட்ட மையம் இதுதான். இதுக்கு பின்னாடி தான் பல மையங்கள் தோன்றுச்சு. அடுத்து மதுரையில் ஒரு மையம் வந்துச்சு, அடுத்து சென்னையில வந்துச்சு, அதுக்கு பின்னாடி நிறைய மையங்கள். இன்னைக்கு புற்றீசல் மாறிக்க வந்து இந்த சிறப்பாசிரியர் தேர்வுல நிறைய மையங்கள் தொடங்கியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த பாட கான்செப்ட் நடத்துவாங்க. ஆனா தேர்வுல வெற்றி பெறுவதற்கு அளவான அந்த நுணுக்கங்களை வந்து ஒரு நீண்ட நெடிய கால அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மையத்துல படிக்கும்போது உங்களுக்கு வந்து தேர்வுல வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்க தொடர்ச்சியாக இந்த வகுப்பை எங்களுடைய இந்த ஏசிசி மையம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இணைஞ்சு நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் வர முடியாத மாணவர்கள் இருப்பாங்க. இல்ல நேரடி வகுப்புக்கு வர முடியாத மாணவர். ஏன்னா வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் வந்து அடிப்படை. அதுக்கு வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் சூழல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல்லயே 6 மணி 7 மணிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வருவோம். அப்போ வந்து படிக்க முடியாது. அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்றது இரவு நேரங்கள் கிடைக்கலாம். அப்ப ஆன்லைன் வகுப்பையோ, இல்ல சில சமயம் சனிக்கிழமை ஒர்க்ல போயிருவாங்க. அப்ப ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் வர முடியாத மாணவர்களா இருந்தாங்கன்னா, நீங்க எந்த வகுப்புக்கும் வர தேவையில்ல. ஆனா நம்மட்ட இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஆப் வந்து ஏசிசி ஆப், அவேர்னஸ் கோச்சிங் சென்டர் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நீங்க முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த ஆப்ல வந்து இணைப்பாங்க. அந்த இணைச்ச பிறகு நீங்க வந்து இந்த வகுப்புகளை நீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு யூனிட் வைஸா, ஒவ்வொரு டாபிக் வைஸா நீங்க உள்ள வந்து வீடியோ கண்டென்ட் பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேப்பர் எழுதலாம். அதனுடைய சில பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனும் அதுக்கு உள்ள இருக்கும். மாடல் டெஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க வந்து நேரடியா வரணும் தேவையில்லை. வீட்டில இருந்தே படிக்கலாம். இது வந்து ஆன்லைன்லயும் எடுக்கக்கூடிய வகுப்புகளை தான் நம்ம அப்லோடர் பண்றோம். இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் தான் இங்கேயும் நடத்தப்படும். அதுக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால வந்து வர முடியாத மாணவர்கள் வீட்டில இருந்து தயார் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுவரைக்கும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட கண்டென்ட் உள்ள இருக்கு. 308 கண்டென்ட் உள்ள இருக்கு. இந்த 308 கண்டென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 சப்ஜெக்ட்மே கவர் பண்ணி கொடுத்துறாங்க. 1 பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் கவர் பண்ணி கொடுத்துறாங்க. 8 யூனிட் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் படி. அது மாற்றம் வந்துச்சுன்னா அந்த ரிமைனிங்கும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோ கண்டென்ட், டெஸ்ட் பேப்பர்ஸும் உள்ள இருக்கு. அப்ப 2மே ஒரே இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பா இருக்கு. நீங்க பல்வேறு இடங்கள்ல தனித்தனியா படிக்கிறத விட ரெகுலரா நீங்க டெஸ்ட் பேப்பர், வீடியோ கண்டென்ட், அதே மாதிரி மெட்டீரியல் கண்டென்ட் வந்து கண்டென்ட் நீங்க பார்த்துட்டு உங்களை நீங்க தேர்வுக்கு தயார்படுத்த முடியும். ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். 8 யூனிட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ள போகும்போது அந்த யூனிட்ல ஒவ்வொரு டாபிக்கும் தனிப்பட்ட வீடியோக்கள் இருக்கும். இப்ப டாபிக் ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள நிறைய வீடியோஸ் உள்ள இருக்கும். அதனால வந்து இது வந்து நீங்க வீட்டிலேயே இருந்து படிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆப். இது வந்து ஸ்பெஷல் டீச்சர், எஸ்பெஷலி இன் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் இந்த நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்க தொடர்பு எண் 9659662412 என்ற எண்ண தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா அவருக்கு மெசேஜ் கொடுக்கலாம். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது அந்த கோஆர்டினேட்டர் உங்களுக்கு வந்து எப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவாவே அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய ப்ரொசீஜர் படி அவங்க அனுப்பக்கூடிய அந்த லிங்கை வச்சுட்டு நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அப்படின்னா அடுத்து வரவர் இருக்கின்ற இந்த சிறப்பாசிரியர் தேர்விலே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன். அதற்கடுத்து தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பியினுடைய குறைபாடுனால வரக்கூடிய நோய். தைராய்டு சுரப்பி அப்படி உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்துல மிக முக்கியமான ஒரு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கழுத்து பகுதியில அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறிப்பா வந்து இந்த பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லும்போது பேஸ் ஆஃப் தி பிரெயின்ல இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே.
அதே மாதிரி தைராய்டு சுரப்பி மிக முக்கியமான சுரப்பி. இதனுடைய குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தைராய்டு டிஸ்பங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தைராய்டினுடைய செயல்பாடுகள் குறையுதனால வரக்கூடிய நோய்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். When the thyroid gland fails to secrete the normal level of the hormones, the conditions is called as a dysfunction. Dysfunctionனா என்ன? அதாவது செயலினுடைய குறைபாடு இருக்கு. டிஸ்பங்ஷன்னா என்ன? தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலா செக்ரீட் ஆகக்கூடிய அதுல செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகல அப்படின்னா அந்த கண்டிஷனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த டிஸ்பங்ஷன்ஸ் அப்படின்னா அது எதனுடைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தைராய்டு சுரப்பி இயல்பான அளவிலான ஹார்மோன்களை சுரக்க தவறும் போது அந்த நிலை செயல்பாடு குறைபாடு என்று அழைக்கப்படுகிறது. இது பின்வரும் நிலைகளுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரிக்கான டிசீஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா இட் இஸ் காஸ்டு டு தி டிக்ரீஸ் தி செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஒன்று வந்து டிக்ரீஸுது குறைவு சுரப்புனால வரக்கூடிய நோய்கள் என்ன அதுதான் இங்க பார்க்க போறோம். டிக்ரீஸ்டு தி செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். அப்ப ஹைப்போ செக்ரீஷன் அப்படின்னு அர்த்தம். ஹைப்போ செக்ரீஷன். இந்த ஹைப்பரை ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. அதே மாதிரி அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஆர் சிம்பிள் காய்டர், அதே மாதிரி கிரிட்டினிசம் அண்ட் மிக்சிடிமா என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பா இது இருக்குது. அப்ப இது தைராய்டு ஹார்மோன்களுடைய சுரப்பு குறைவதனால் ஏற்படுகிறது. இதன் அசாதாரண நிலைகளில் எளிய முன்கழுத்துக்களை சிம்பிள் காய்டர், கிரிட்டினிசம் அண்ட் மிக்சிடிமா என்று சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் சிறியவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் இது ஏற்படுது அப்படின்றது சொல்றாங்க. அது ஒவ்வொரு டிசீஸினுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த முன்கழுத்துக்களில் இதெல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அயோடின் பற்றாக்குறை, நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட்ல உப்புல அயோடின் சத்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முன்கழுத்துக்களிலை அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் வீக்கம் ஆயிடும். அதனால அது வீங்கனால, ஏன்னா நெக்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இது வீங்கும் போது அது வரக்கூடியதுக்கு பேர் தான் வந்து இந்த காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கழுத்துக்களை தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ காய்டர் எதனுடைய காசஸ்னால வருது, இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காஸ்டு டியூ டு தி இன்ஆடிகுவேட் சப்ளை ஆஃப் தி அயோடின் இன் அவர் டயட். நம்ம உணவுல இன்ஆடிகுவேட் சப்ளை, அதாவது போதுமான அளவு அதுல எது இல்லைன்னா பார்த்தோன்னா இந்த அயோடின் இல்லைன்னு அர்த்தம் நம்ம டயட்ல. திஸ் இஸ் காமன்லி ப்ரிவிலன்ட் இன் ஹிமாலயா ரீஜியன்ஸ் டியூ டு தி லோயர் லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் சாயில். இது வந்து காமனா பார்த்தோம்னா குறிப்பா வந்து மண்ணில் வந்து அயோடின் சத்து எந்தெந்த இப்ப இமாலய பகுதிகள்லாம் இது குறைவா காணப்படுறதுனால இமாலய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அதிகமா பார்த்தோன்னா இந்த காய்டர் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு. ஏன்னா சாயிலே அவங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் கம்மியா இருக்கு. இப்ப தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சாயில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல பார்த்தோன்னா இப்ப ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் நிறைய உப்புச்சத்து இருக்கும் அதிகமா. சிவகங்கை கம்பேர் பண்ணும்போது கூட அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மண் நல்லா இருக்கும். இங்கிட்டு வரும்போது கொஞ்சம் மலட்டுத்தன்மையான மண், உப்புத்தன்மையான மண், ஏன்னா சீசோர் ஏரியாஸ் இருக்கிறனால சீசோர் ஏரியாவை பேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மண்ணுல வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்கனால இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து இட் லீட்ஸ் டு தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் which produce as a marked swelling in the neck. It is called as goiter. Goiterனா என்ன சொல்றாங்க? என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ் ஆயிருது. அப்ப என்ன ஆகுது, அதனுடைய எக்ஸ்போசர், அதனுடைய சிம்டம்ஸ் என்னதுன்னா முன்னாடி ஒரு ஸ்வெல்லிங் வீக்கம் இருக்கு. அந்த வீக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காய்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, நீங்க வீக்கம் பார்த்தோன்னே தெரியும் இதுதான் இது. ஸோ முன்கழுத்துக்களை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து மறுபடியும் நார்மல் பொசிஷன்ஸ்க்கு கொண்டு போயிடலாம். ஸோ முன்கழுத்துக்களை அப்படின்னு பார்க்கும்போது நமது உணவில் அயோடின் சத்து போதிய அளவு இல்லாததே இந்நோய்க்கு காரணமாக அமைகிறது. மண்ணில் அயோடின் சத்தின் அளவு குறைவாக இருப்பதனால் இமயமலை பகுதிகளில் இந்நோய் பரவலாக காணப்படுகிறது. இப்ப ஹிமாலயஸ் பகுதியில் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்நோயின் காரணமாக தைராய்டு சுரப்பி பெரிதாக விரிவடைந்து கழுத்து பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வீக்கமே வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும். இதுவே முன்கழுத்து கலலை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது முன்கழுத்து கலலை மீன்ஸ் காய்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆங்கிலத்துல காய்டர்னு சொல்றோம், தமிழ்ல முன்கழுத்து கலலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமானது தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னா கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் சொல்றாங்க. இது இதனால வரக்கூடியது காரணத்தினால வரக்கூடிய டிக்ரீஸ் தி செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் சில்ட்ரன்ஸ். தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், சில்ட்ரன்ஸ்க்கா பெரியவங்களுக்கு அந்த டிசீஸ் அப்படின்றது கரெக்டா பாத்துங்க. ஏன்னா படிச்சிருப்போம், ஆனா இந்த நோய் இதனால ஏற்படுதுன்னா அதுல கொஸ்டின் கேட்கும்போது குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கான்னு கேட்டுருவாங்க. இந்த கண்டிஷன்ஸ் என்ன? ஸ்டாண்டர்ட் குரோத். அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் குரோத் தைராய்டு கிளாண்ட்ல குள்ளச்சுரப்புக்காக ஸ்டாண்டர்ட்னா அதாவது தாமதம், வளர்ச்சி குன்றுதல், மென்டல் டிஃபெக்ட், மனக்குறைபாடு இருக்குது, லேக் ஆஃப் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட், எலும்பு மண்டலம் சரியா டெவலப் ஆகுறது, அண்டு
டிஃபார்ம்டு போன் வந்து டிஃபார்மிட்டிஸ் ஆகுறது. டிஃபார்மிட்டிஸ்னா உங்களுக்கு தெரியும், நார்மலா இருக்கிற பொசிஷன்ல இருந்து வேரியேஷன்ஸ் ஆகக்கூடியது. தீஸ் ஆர் தி கால்டஸ். இதை வந்து கிரேட்டின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை வந்து தே ஆர் கால்டஸ். இவங்களை எல்லாம் யாருன்னு சொல்றாங்கன்னா, இப்ப கிரிட்டினிசம் ஏற்படக்கூடிய அந்த குழந்தைகளை எப்படி சொல்றாங்கன்னா கிரியேட்டின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிரியேட்டின்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த குறைபாடு, அதாவது இந்த கண்டிஷன்ஸ் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களை எல்லாம் நம்ம கிரியேட்டின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப குழந்தைகளுக்கு தைராய்டு ஹார்மோன் சுரப்பு குறைவதால் இது ஏற்படுகிறது. அப்ப குறைவதால் யாருக்கு ஏற்படுது? குழந்தைகளுக்கு. வளர்ச்சி குன்றுதல், மனக்குறைபாடு, எலும்புக்கூடு வளர்ச்சி இல்லாமை மற்றும் உருக்குலைந்த எலும்புகள் ஆகியவை இதன் பாதிப்புகள் ஆகும். இவர்கள் கிரேட்டின்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களை வந்து கிரேட்டின்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்களை பத்தி எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக்சிடிமா என்று சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்கக்கூடியது. கால் பகுதி நீங்க பார்த்தோன்னே தெரியும், மிக்சிடிமா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி. யானைக்கால் நோய்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து வேற. யானைக்கால் நோயும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது வந்து குறிப்பா வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து டிஃபிஷியன்சினால வரக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் காஸ்டு பை த டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் அடல்ட். அடல்ட்டுக்கு வந்து இது குறையிறனால வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் மென்டலி ஸ்லெட்ஜ்டு. அதாவது மந்தமா இருப்பாங்கன்னா, ஸ்லெட்ஜ் அப்படின்னா மந்தமா இருக்கிறது, மன ரீதியா மந்தமா இருப்பாங்க. இன்க்ரீஸ் தி பாடி வெயிட். பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பஃப்னஸ் ஆஃப் தி ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் பஃப் மாதிரி இருக்குன்னா என்ன சொல்றாங்க, முகம் வீக்கமா இருக்குது. அடிமெண்டஸ் அப்பீரியன்சஸ், அது மாதிரி ஒரு தோற்றத்தை, வீக்கத்துடன் கூடிய ஒரு தோற்றத்தை வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிக்சிடிமா அப்படின்றது பார்த்தோன்னா, இது பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன்கள் வந்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது. இப்பாதிப்புடையோர் மன ரீதியாக மந்தமாகவும், உடல் எடை அதிகரித்தும், முகம் வீங்கியும், கை வீக்கத்துடன் கூடிய தோற்றத்துடன் இவர்கள் காணப்படுவார்கள். இவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து இவங்களுக்கு என்ன டிசீஸ் அப்படின்றது கேட்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் கிரேவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோன்னா அந்த முட்டைக்கண்ணு சின்ன குழந்தையில எல்லாம் கேள்வினாங்க, கண்ணு வந்து விழி வந்து துருத்தி கொண்டிருக்கும். ஸோ இதோட நான் பிக்சர் வைக்கல. கண்ணு மொழி வந்து அப்படியே முன்னாடி துருத்திக்கிட்டு இருக்கும். இட் இஸ் தி எக்ஸஸ். இட் இஸ் காஸ்ட் டியூ டு தி எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப், எக்ஸஸ்னாவே என்னது, எக்ஸஸ்னா ஹைப்பர்ன்ற வார்த்தை. எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் விச் லீட்ஸ் டு தி கிரேவ் டிசீஸ். The symptoms of protrusion of the eyeballs, அதாவது எக்ஸோப்தால்மியான்னு சொல்றாங்க. எக்ஸோப்தால்மியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐபால்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேவ் டிசீஸ்ல என்ன பண்ணா துருத்தி கொண்டிருத்தல். புரோட்டியூஷன் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா துருத்தி கொண்டிருத்தல். ஸோ எக்ஸோப்தால்மியான்னு சொல்றோம்ல, இந்த ஐபால் வந்து துருத்திக்கிட்டு இருக்கக்கூடியதை தான் சொல்றாங்க. இன்க்ரீஸ் தி மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிக் வளர்ச்சி மாற்றத்தினுடைய அந்த வேகம் வந்து அதிகமா இருக்கும். ஹை பாடி டெம்பரேச்சர் இருக்கும். ப்ரொபியூஸ் ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். லாஸ் ஆஃப் பாடி வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் நர்வஸ்னஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பதட்டம், இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த டிசீஸ், இந்த கிரேவ் டிசீஸினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தைராய்டு ஹார்மோன் அதிக அளவில் சுரப்பதன் காரணமாக இது ஏற்படுகிறது. கிரேவ் டிசீஸ் ஏற்பட வழிவகுக்கிறது. கண் விழிகள் வெளியே துருத்தி கொண்டிருத்தல், வளர்ச்சி மாற்ற விகிதம் அதிகரித்தல், உடல் வெப்பநிலை உயர்தல், அதிகப்படியான வியர்வை, உடல் எடை குறைதல் மற்றும் பதட்டம் ஆகியவை இதன் அறிகுறிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரேவ் டிசீஸை பொறுத்து. சரியா? ஸோ இதெல்லாம் இதனால வரக்கூடியது தைராய்டு கிளாண்டுடைய செக்ரீஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதோடு நம்ம இந்த அமர்வு நிறைவு பண்ணிக்கிறோம். அடுத்த ஒரு அமர்வுல இந்த பாடம் தொடர்புடைய வேறொரு பதிவை நாம் இந்த அமர்வுல பார்ப்போம். மீண்டும் அறிவிக்கலாகிறது. நீங்க வீட்டிலே இருந்து எந்த விதமான ஆன்லைன்லோ ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாம நேரடியா வீட்டில இருந்து உங்களுடைய ஒவ்வொரு யூனிட் வைஸா, ஒவ்வொரு டாபிக் வைஸா வீடியோ கண்டென்ட், மெட்டீரியல்ஸ் பிளஸ் அதனுடைய டெஸ்ட் மூணையுமே நீங்க வீட்டிலே இருந்து அட்டன் பண்ணலாம். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. எனவே முறைப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக் தயாரிப்பு நிலையில உங்களை தயார்படுத்திக் கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் வகுப்பில் இணையலாம் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வகுப்புக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9659662412. இந்த ரெண்டுமே, அதாவது ஆஃப்லைன் கிளாஸா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸா இருக்கட்டும், ஆப் கிளாஸஸா இருக்கட்டும். ஆப் கிளாஸஸுக்கு வந்து நோ கிளாஸ் எதுக்குமே வர தேவை கிடையாது. நீங்க ஆப்லயே எல்லாமே இருக்கும். A to Z அங்கவே நீங்க படிச்சுக்கலாம். அங்கே டெஸ்ட் எழுதிக்கலாம், மாடல் டெஸ்ட் எழுதிக்கலாம், எல்லாமே இருக்கும். என்ன ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் பண்றாங்களோ அது எல்லாமே ஆப்ல இருக்கும். ஸோ அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உடற்கல்வி ஆசிரியர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.